அப்படின்னா இந்த நெத்திச்சுட்டி மாதிரியே நீ ஒரு போலி நெத்திச்சுட்டியை தயாரிச்சு கொண்டு வந்திருக்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் 2 மகாராணிகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்ற. இதை தவிர வேற வழி இல்லையே மகாராஜா. ஆனா இது துரோகமாச்சே, இது பித்தலாட்டம். இல்ல மகாராஜா, இது சதியோ பொய்யோ பித்தலாட்டமோ இல்ல. ஏன்னா நீங்க 2 மகாராணிகளுக்குமே ஒரே மாதிரி நெத்திச்சுட்டியே கொடுக்கறீங்க. என்ன சொல்ல வர? அதாவது மகாராஜா, இந்த 2 நெத்திச்சுட்டியுமே போலிதான். அப்போ உண்மையான நெத்திச்சுட்டி அது எங்க? உண்மையான நெத்திச்சுட்டி என்கிட்ட இருக்கு மகாராஜா. ரெண்டு மகாராணிகளுக்கும் போலி நெத்திச்சுட்டி கொடுக்கறதா? நாம மாட்டிக்கிட்டோம்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா? தப்பா எடுத்துக்காதீங்க. மகாராஜாவாலேயே இதுல எது போலி எது நிஜம்னு கண்டுபிடிக்க முடியல. மகாராஜா, எனக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டீங்கன்னா நடந்த உண்மை என்னங்கறத நானே சொல்லிடுறேன். சொல்லு. உண்மை என்னன்னா மகாராஜா, பிரச்சனை வந்தது இந்த நெத்திச்சுட்டியால இல்ல. அவங்களோட அகங்காரத்தையும் சர்வாதிகாரத்தையும் நிரூபிக்கதான் இந்த நெத்திச்சுட்டியை கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த நெத்திச்சுட்டி 2 மகாராணிங்க கிட்டையும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த நெத்திச்சுட்டி அவங்களுக்கு சொந்தமானதுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க இதை திரும்பி கூட பார்க்காம போகலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த நெத்திச்சுட்டியால ஒரு பிரச்சனை வந்ததையே கூட அவங்க மறந்து போக வாய்ப்பு இருக்கு. ஒரு தடவை மகாராணிங்களுக்கு நெத்திச்சுட்டி கிடைச்சிருச்சுன்னா அவங்க 2 பேர் மனசும் குளிர்ந்து போச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். அப்புறம் பிரச்சனையே இருக்காது. எல்லாருக்கும் சந்தோஷம், எங்கேயும் சந்தோஷம், நிம்மதியா இருக்கலாம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, பெண்கள் மனச தெரிஞ்சுக்கிறதுல நீ பெரிய பட்டமே வாங்கியிருக்க போல இருக்கு. என்ன பண்றது மகாராஜா, வீட்ல 2 பொம்பளைங்க இருக்கும்போது பெண்கள் மனச படிக்கிற வித்தை தன்னால வந்துருது. இந்த விஷயத்தை உங்களை விட வேற யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும்? சொல்ல போனா இந்த புகழெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான் போய் சேரணும். அவளாலதான் நான் இந்த முடிவே எடுக்க முடிஞ்சது மகாராஜா. பிரமாதம், அற்புதம். சரி, அது போட்டோம். இந்த உண்மையான நெத்திச்சுட்டியை நாம என்ன பண்றது? மகாராஜா, என்ன கேட்டா இந்த நெத்திச்சுட்டியை கொண்டு போய் அம்மன் காலடியில சமர்ப்பிக்கிறது நல்லது. அவங்கள விட ரொம்ப புனிதமானவங்க. அவங்கள விட இந்த உலகத்துல நித்திய சௌபாக்கியவதி யார் இருக்க முடியும்? பிரமாதம், பிரமாதம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, எந்த ராணிக்கு நெத்திச்சுட்டியை முதல்ல கொடுக்கிறது? இன்னைக்கு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க ஏன் மேலதான் அதிகமான அன்பு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அன்பே. நீ என்கிட்ட கேட்டிருந்தானா அந்த சந்திரனையே கொண்டு வந்து உன்னுடைய அழகுக்கு அலங்காரம் பண்ணி விட்டிருப்ப. அப்படியா? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா ராமகிருஷ்ணா? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சின்ன மகாராணி, இது எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க? என்ன சொல்ற ராமகிருஷ்ணா? அப்படின்னா உன்னோட உத்தேசம் மகாராஜா பொய் சொல்றாரா? இல்ல இல்ல, என்னோட உத்தேசம் அது இல்ல. மகாராஜா ஏன் பொய் சொல்ல போறாரு? அப்போ அது விஷயம் என்னன்னா, நாங்க உங்க அறைக்குள்ள வரதுக்கு முன்னாடிதான் மகாராஜா என்கிட்ட கேட்டாரு. ராமகிருஷ்ணா, அதையே எல்லா கவிஞர்களுமே அழக அவங்க கவிதையில சந்திரனோட ஒப்பிட்டு எழுதுறாங்கன்னு. நான் ஒரு பைத்தியக்காரன், என்னால என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால மகாராஜா தான் சொன்னாரு. ராமகிருஷ்ணா, அவங்க ஏன் அப்படி எழுதுறாங்கன்னா, முழு சந்திரனே என்கிட்டதான் இருக்கு. அது என்னோட சின்ன மகாராணி திருமலாம்பான்னு. அழகின் மொத்த உருவமே அவதான்னு சொன்னாரு.
இப்போ நீங்களே சொல்லுங்க சின்ன மகாராணி, சந்திரனாலேயே ஒரு சந்திரனுக்கு அலங்காரமாக முடியுமா என்ன? அற்புதம். உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தியில இந்த நெத்தி சுட்டி இல்ல, இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது. ரொம்ப நன்றி மகாராஜா. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு பெரிய மகாராணி? நீ இந்த குடும்பத்தோட பெரிய மருமக. இந்த நெத்தி சுட்டி மேல உனக்கு மட்டும்தான் முழு உரிமை இருக்கு. நான் உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய உரிமையை கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நான் உண்மையிலே எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஏன்னா கடவுள் உங்கள மாதிரி அன்பான கணவனை கொடுத்திருக்காரு. ஆனா மகாராஜா, ஆனா நீங்க சொன்னது உண்மைனா நீங்க ஏன் இந்த நெத்திச்சுட்டிய எனக்கு முதல்லயே கொடுக்கல? ராமன் கிட்ட எதுக்கு இந்த பொறுப்பை ஒப்படைச்சிங்க? ஏன் ஒப்படைச்சேன்? அததான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் மகாராஜா. என்ன அவசியம் இருக்கு? அதுக்குதான் பதில் சொல்லலான்னு இருக்கேன். அதுக்குதான் என்ன ராமகிருஷ்ணா, எல்லா கேள்விகளுக்கும் நானே பதில் சொல்லணுமா? நீ பதில் சொல்லலாம்ல. பெரிய மகாராணி கேக்குறாங்கல்ல, உன்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பதில் சொல்லு. பெரிய மகாராணி, மகாராஜா இந்த பொறுப்பை என்கிட்ட எதுக்கு ஒப்படைச்சாருன்னா, மகாராஜாவோட உள்நோக்கம் என்னன்னா, எங்களுக்கு அதாவது எனக்கு சின்னவங்க பெரியவங்க வித்தியாசப்படுத்தி பாக்குற அறிவு இருக்கான்னு தெரிஞ்சுக்க அவர் எனக்கு பரீட்சை வச்சாரு. உன்னோட பரீட்சையில நீ 100க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கி தேர்ச்சியா இருக்க ராமகிருஷ்ணா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி பெரிய மகாராணி. மகாராணி, சின்ன மகாராணி உங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புது அலங்காரத்தை உங்ககிட்ட காட்டணுமா? ரொம்ப நல்லதா போச்சு. நானே அவளை போய் பார்க்கணும்னு நினைச்சேன், என்னோட இந்த நெத்திச்சுட்டிய காட்டுறதுக்கு. அவளே இங்க வராளா? அப்ப நானே போய் அவளை வரவேற்கிறேன். ஐயோ பெருச்சாலி, இல்ல பாம்பு, பாம்பு வந்துருச்சு. அன்பே, இப்படி வா, இப்படி வா. சின்ன மகாராணி, இங்க பாம்பு இருக்கு. நீங்க இங்க இருக்கிறது நல்லது இல்ல. உடனே உங்க அறைக்கு போயிடுங்க. என்ன பாத்துட்டு இருக்க? கூட்டிட்டு போ. நீங்க போங்க. காவலர்களே, இங்க வாங்க. ஒரு இண்டு இடுக்கு மூளை விடாம பாம்பு எங்க இருக்குன்னு தேடுங்க. இங்க தேடு. பாத்து. எனக்கு உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நீ இந்த நெத்தி சுட்டிய போட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு சின்ன மகாராணி கண்ணுல படாமலே இரு. அவளை பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? குழந்தை மாதிரி அடம் பிடிப்பா. உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டானா? நீயோ நல்ல புத்திசாலி, நாளும் தெரிஞ்சவ. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அவ்வளவுதான் மகாராஜா. இதே விஷயத்தை சின்ன மகாராணிக்கு புரிய வச்சுட்டா பிரச்சனை அடியோட முடிஞ்சு போயிடும். புரிய வச்சுதான் ஆகணும். இதை விட்டா நம்ம கிட்ட வேற வழி இருக்கா என்ன? இங்க பாரு ராமகிருஷ்ணா, நான் உன்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிச்சுக்கல. என்ன மகாராஜா அப்படி சொல்லிட்டீங்க? என்ன தேவையில்லாம பயமுறுத்தாதீங்க. சரி வா. எடுத்து வைங்க. எதை எடுத்து வைக்கட்டும்? இன்னொரு கால் எடுத்து மேல வைங்க. எல்லா மருதானியும் ஒரே காலுக்கு போட்டு முடிச்சிருவீங்களா என்ன? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்தோஷமா பாக்குறதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணமே நீதானே என் செல்ல பொண்டாட்டி. இல்லன்னா அந்த பிரச்சனையிலே மாட்டிக்கிட்டு நான் செத்து போயிருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீதானே ஒரு வழி காட்டின. அதனாலதான் சாஸ்திரங்கள்ல பொண்டாட்டிய வெறும் பொண்டாட்டின்னு மட்டும் இல்ல, மிக சிறந்த நண்பராவும் ஆலோசகராவும் சொல்லி இருக்காங்க. அப்படியே ஒரு நொடியில எல்லாத்தையும் பறக்க வச்சிட்டிய. அது சரி, பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. நெத்திச்சுட்டி இருக்க வேண்டிய சரியான இடமும் தெரிஞ்சிருச்சு. இனி மகாராஜா ராஜகுரு தாத்தாச்சாரியார் கிட்ட சொல்லி அதை ஒழுங்கா மரியாதையா கோயில்ல கொண்டு போய் வச்சிருவாங்க.
என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு சாரதா. மருதாணி கொட்டிடுச்சா என்ன? ஐயோ, எல்லாமே பாழா போச்சு. அடடடா, இதை ஏன் நான் முதல்ல யோசிக்காம போனேன்? என்னாச்சுங்க? ஐயோ, இந்த வேலையை முடிக்க மகாராஜா நிச்சயமா குருதேவரை தான் கூப்பிடுவாரு. மகாராணிங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டி உண்மை இல்ல போலிதான்னு தாத்தாச்சாரியருக்கு தெரியக்கூடாது. அட கடவுளே, என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும்? கடாயில இருந்து தப்பிச்சு அடுப்புல விழுந்த மாதிரி. அட என்ன நடக்கும்னு தெளிவா இனிமே சொல்லுங்க. நடக்கிறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு? எல்லாமே நாசமாயிடுச்சு. நான் தடுத்து நிறுத்தணுமே. யார தடுத்து அந்த நிறுத்தணும்? பெருச்சாளி தாத்தாச்சாரியார் தான். இல்லனா பொட்டி பொடிக்கு எடுத்துக்கிட்டு தென்னாலி கிராமத்துக்கே போக வேண்டியதான். இவ்வளவு பெரிய தப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி பண்ண? இது ஏன் எனக்கு முதல்லயே தோணாம போச்சு? ஒருவேளை இன்னைக்கு தாத்தாச்சாரியாருக்கு மகாராணிங்க கிட்ட இருக்கிறது போலியான நெத்தி சுட்டி தெரிஞ்சு போச்சுன்னா? இல்ல 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 இல்ல, அப்படி நடக்க கூடாது. அப்படி நடக்கவே கூடாது. நான் உடனே கிளம்பி ஆகணும். மகாராஜா தாத்தாச்சாரியார் கிட்ட எல்லா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் அவரை தடுத்து நிறுத்தணும். எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். நான் கிளம்புறேன். என்ன? வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, வரவேற்கிறேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்க ராமகிருஷ்ணா. ராஜ புரோகிதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டேன். உண்மையான நெத்தி சுட்டிய கோயிலுக்கு போய் அம்மனுக்கு சமர்ப்பிக்க சொல்லி அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன். மகாராஜா, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்மளோட இந்த விகட ராமகிருஷ்ண நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வோட வருவான்னு. பாத்தீங்களா, தீர்வை கண்டுபிடிச்சிட்டான், பிரச்சனைய தீர்த்துட்டான். ரொம்ப அருமை, சபாஷ். 2 மகாராணிகளுக்கும் போலியான நெத்திச்சுட்டிய செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கிற மாதிரியும் பண்ணியாச்சு. இந்த கஷ்டமான பிரச்சனைக்கு முடிவும் கட்டியாச்சு. என்ன புத்திசாலித்தனம்! இந்த சந்தோஷமான சமயத்துல ஏதாவது பண்ணணும் மகாராஜா. என் மனசுல ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. மகாராஜா அனுமதி கொடுத்தீங்கன்னா? சொல்லுங்க குருதேவா. அது வேற ஒண்ணும் இல்ல மகாராஜா. ரொம்ப நாளா நம்மளோட தர்பார்ல எதையும் நாம பெருசா கொண்டாடல. நீங்க ஒருவேளை அனுமதி கொடுத்தீங்கன்னா தர்பார் கொஞ்சம் களை கட்டுறதுக்காக ராஜ நர்த்தகி சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சிய ஏற்பாடு பண்ணலான்னு இருக்க. அதுலயும் குறிப்பா நம்ம விகடன் ராமகிருஷ்ணனுக்காக. எந்நேரமும் தர்பார் ஆளுங்களை சந்தோஷப்படுத்துற இவனுக்கு நன்றி சொல்ற மாதிரி இவனை சந்தோஷப்படுத்தினா என்ன? யோசனை நல்லாதான் இருக்கு குருதேவா. அப்படின்னா நாளைக்கு அதுக்கான ஏற்பாடுகளை நீங்களே பண்ணி முடிச்சிருக்க. நான் என்னோட 2 மகாராணிகள் கூட சேர்ந்து தர்பாருக்கு வந்துடுறேன். அப்படின்னா நான் கிளம்புறேன். நாளைக்கு தர்பார்ல சந்திப்போம். உனக்கு ஒரு சின்ன அறிவுரையை சொல்லட்டுமா ராமகிருஷ்ணா? ஆபத்து நிலைமையிலிருந்து இல்ல, சூழ்நிலையிலிருந்து பிறக்கும். சூழ்நிலையை உருவாக்குறது நாமளே தான். உதாரணத்துக்கு உன்னோட நிலைமையை பயன்படுத்தி இந்த சூழ்நிலையை உருவாக்குனது நான் தான். இப்ப நீ இதை இப்படியே விடவும் முடியாது.
விட்டு ஓடவும் முடியாது. நாளைக்கு தர்பார்ல சௌதாமினியோட நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்ப 2 ராணிகளும் அவங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டிய வச்சுக்கிட்டு தர்பாருக்கு வருவாங்க. அவங்களோட பெண் அகங்காரத்தை வெளிப்படுத்துறதுக்காக 2 ராணிகளும் அவங்களுக்கு கொடுத்த போலி நெத்திச்சுட்டிகளை வச்சுக்கிட்டு வருவாங்க. அப்ப 2 பேருக்குமே தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு கொடுத்த நெத்திச்சுட்டி போலியானதுன்னு. அதுக்கப்புறம் உருவாகும் ஒரு பிரளயம். ததம். அப்போ பாவம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண அவங்க கோவ அக்னி ஜுவாலையில எரிஞ்சு ஸ்வாஹா. என்ன எப்படி இருக்கு பண்டிதனே? எப்படி இருக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன சின்ன அறிவுரை? இதுல இருந்து நீ வெளியே வரதுங்கிறது முடியாத காரியம். உண்மையான சூத்திரதாரி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான். மேல ஆச்சாரியாரே கையில உடுக்கையோட. இந்த எல்லா லீலைகளுமே அவர் செய்யறதுதான். அவரோட கால நிர்ணயத்தாலதான் இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் அசையுது. நீங்க, நான், நம்ம எல்லாருமே. அதனால அந்த யோசனையை நீங்க அடியோட மறந்துடுங்க குருதேவரே. நீங்க போடுற எந்த ஒரு கபட திட்டமும் என்ன எதுவுமே பண்ணாது. ஏன்னா நான் அவரோட உடுக்க சத்தத்துக்கு மட்டும்தான் ஆட்டம் போடுவேன். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவரோட நாமத்தை நான் ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு கவலையே இருக்காது. நீங்க உங்களை பத்தி யோசிங்க குருதேவா. ஏற்கனவே பாவம் தான் தடைச்சுக்கிட்டு இருக்கு. அதுல மாட்டி தொலைஞ்சு போயிடாதீங்க. ஒருவேளை அப்படி தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுடைய குலம், வம்சம் எல்லாமே மண்ணா போயிடும். ஸ்வாஹா. அம்மா தாயே, இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என்ன காப்பாத்து தாயே. என்ன பண்றது, எப்படி பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா எப்பவும் போல நீ இன்னைக்கு எனக்கு துணையா இருக்கணுமா? நீதான் துணையா இருக்கணும். இப்ப என்ன ஆகும் ராமா? யாருக்கு தெரியும் என்ன ஆகும்னு? என் புத்தி ஒழுங்காவே இருக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. அங்க அந்த தாத்தாச்சாரியர் என் மேலே குறியா இருக்காரு. வாய்ப்பு கிடைச்சா ஒரு வழி பண்ணிடுவாரு. அவரு ஏதாவது உன்னை சிக்கல்ல மாட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ அவரை சிக்கல்ல மாட்டி விட்டுரு ராமா. நல்லா இருக்கே, நீயே என்ன மாட்டி விட்டுடு. உனக்கு என்ன பைத்தியமா? என்னால எப்படி இது முடியும்? ஆளு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும். தாத்தாச்சாரியாருக்கும் இருக்கும். இப்ப போய் தாத்தாச்சாரியோட பலவீனம். என்னாச்சு? கவனிச்சியா? என்ன? அந்த சலங்கை சத்தம். சரியா போச்சு போ. ஏற்கனவே நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க. இதுல உனக்கு எகத்தாளம் வேறயா? கிடைச்சிருச்சு பட்டு, கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? தாத்தாச்சாரியாரோட பலவீனம். என்ன பலவீனம்? என்னன்னு கேட்காத, யாருன்னு கேளு. யாரு? யாரு? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நம்ம ஒப்பந்தப்படி கதவு தட்டணும்ல. அதுவும் ரகசிய பாஷையில. ரகசிய பாஷையா? இல்ல இல்ல, இது தப்பு. இல்ல, இப்படிதான் நான் எப்போ வரும்போதும் செய்வேன். உனக்கு ஞாபகம் இல்ல, நீதான் மறந்து போயிட்ட.
என்ன என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு ஒண்ணு 4ஆம் தேதி இல்ல, இன்னைக்கு 3ஆம் தேதி. இப்பதான் சரியா தட்டி இருக்கீங்க. இருங்க, கதவை திறக்கிறேன். நீங்களா? அதான் நானும் நினைச்சேன். என்னடா குரல் வேற மாதிரி இருக்கேன்னு. ராஜநர்த்தகி சௌதாமணிக்கு இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனின் பணிவான வணக்கங்கள். நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? மகாகுரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட கட்டளை நிறைவேற்றுறேன். அவர் தான் என்ன அனுப்புனாரு. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா அதை பூர்த்தி செய்யறதுக்காக தான் என்ன இங்க அனுப்பி இருக்காரு. உங்களை அனுப்புனாரா? அவரோட சிஷ்யருங்க கனி மணி இருப்பாங்களே. உங்களுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போறேன். இல்ல அப்படி இல்ல, நில்லுங்க. வாங்க. தத்து சொன்னார்னா அதுதான் எனக்கு தாரக மந்திரம். உள்ள வாங்க. தத்து? ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தாத்தாச்சாரியார், எனக்கு அவர் தத்து. ஓஹோ. ஒருவேளை உங்களை அனுப்புனது தத்துவா இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா ரகசிய பாஷையை சொல்லிருப்பாரே. நிச்சயமா பதில் சொல்றேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்களுக்கும் தாத்தாச்சாரியருக்கு நடுவுல இருக்கிற இந்த ரகசிய அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரகசிய பாஷை இருக்கு இல்லையா, இது எதுக்காக? எங்களுடையது ரொம்ப புனிதமான உறவு. ஆனா இந்த உலகம் அதை சரியா புரிஞ்சுக்காம அதுக்கு வேற பேரை வச்சு தப்பா பேசுறாங்க. ஆனா சில உறவுகளுக்கு இந்த சமுதாயத்துல பேரே இல்லையே. தாத்தாச்சாரியார் தான் என்னோட உலகம், என்னோட உயிர். அற்புதம், அற்புதம், அமோகம். எங்க தாத்தாச்சாரியாரை பத்தி எவ்வளவு அருமையா சொன்னீங்க நீங்க. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற ராமகிருஷ்ணா? ஒண்ணு இல்ல, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க எப்படி குருநாதரை பத்தி யோசிக்கிறீங்களோ எங்க குருநாதரும் உங்களை பத்தி இப்படியேதான் யோசிப்பாரான்னு. யோசிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தேவி, நினைக்கிறதுக்கும் நினைப்பாருன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா அந்த நெத்தி சுட்டி நீங்க நிச்சயம் அதை பாத்திருப்பீங்களே. அவ்வளவு அழகா மனச பறிக்கக்கூடிய அற்புதமான நெத்தி சுட்டி. என்ன கேட்டா அந்த நெத்தி சுட்டி உங்களை மாதிரி அழகான பெண்களுக்காகவே தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்காரு, அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வைர நெத்தி சுட்டி எப்பவோ உங்க தலையில வந்து விழுந்திருக்கணுமே. அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே. நீங்க நிச்சயம் அதை பாத்திருப்பீங்களே. அவ்வளவு அழகா மனச பறிக்கக்கூடிய அற்புதமான நெத்தி சுட்டி. என்ன கேட்டா அந்த நெத்தி சுட்டி உங்களை மாதிரி அழகான பெண்களுக்காகவே தான் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி எங்க குரு தாத்தாச்சாரியார் இருக்காரு, அவரும் அப்படியே நினைச்சாருன்னா அந்த அரிய வகை வைர நெத்தி சுட்டி எப்பவோ உங்க தலையில வந்து விழுந்திருக்கணுமே. அழகுக்கு அது இன்னும் அழகு சேர்க்குமே. ஐயோ, உளறி வச்சுட்டேனே. என்ன மன்னிச்சிருங்க தேவி, மன்னிச்சிருங்க. என்ன அறியாம என் வாயில இருந்து தானா வெளியில வந்துருச்சு. மன்னிச்சுக்கோங்க, மனசுல வச்சுக்காதீங்க. கடைசியில நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாளைக்கு ராஜ தர்பார்ல நீங்க நாட்டியம் ஆடுறதுக்காக அங்க வரும்போது அந்த நெத்தி சுட்டிய தலையில வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு மேல என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல. சரி, போகட்டும், விடுங்க. என்ன பண்றது? நடக்காத ஒரு விஷயத்த பேசி மட்டும் என்ன ஆக போகுது? சரிங்க, நான் வந்த வேலை முடிஞ்சது. அப்ப நான் வரட்டுமா? உத்தரவு வாங்கிக்கிறேன். ஏன் காய இப்ப நான் நகர்த்திட்டேன், ஆனா நீ இப்ப மாட்டிக்கிட்ட. இனி பந்தய வைக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கு மணி? அது சரி, நீ ஏன் ஒரு ஓட்டாண்டி? உங்ககிட்ட இருந்தா தானே மிச்சம் இருக்கிறதுக்கு. என்கிட்ட சொம்பு இருக்கு, கிழிஞ்சு போன கோமணம் இருக்கு, சொத்தையான வாளி இருக்கு, உடைச்ச கட்டில் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட தாத்தாச்சாரியார் இருக்காரு. இன்னைக்கு நான் என்னோட குருவையே பந்தயத்துல வைக்கிறேன். இப்ப என்ன சொல்ற? டேய், ஏதாவது வித்து போற பொருளை பந்தயமா வைடா, இல்லனா ஓடிப்போ. என்ன சொன்ன? மன்னிக்கணும் குருஜி, உங்களை மாதிரி விலை மதிக்க முடியாத ஆளெல்லாம் பந்தயம் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா நீங்க எங்களுடைய குருவாச்சே. நீங்க எங்களுடைய கண் கண்ட தெய்வம், அன்னதான பிரபு. அதுக்கப்புறம் என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இவன் பேசுறத விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வலது கண்ணு ஏதாவது துடிக்குதா குருஜி? இல்லையே. இல்ல உங்க 6வது அறிவு ஏதாவது ஆபத்து வர போறதா எச்சரிக்குதா? இல்லையே. உங்க மனசுல ஏதாவது கவலையோ இல்ல நடக்க கூடாதது ஏதோ நடக்க போதுன்னு தோணுதா? இல்லடா. ஏனா குருஜி, என் கண்ணுக்கு தெரியறது உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னது? கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க, யார் வந்துகிட்டு இருக்காங்கன்னு. ராமகிருஷ்ணனா? இவன் இங்க எதுக்கு வந்தான்? என்ன குருஜி, கெட்ட நேரம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டா வருது. மகா பண்டிதர் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாருக்கு ராமகிருஷ்ணனின் வணக்கங்கள். நீங்க எதுக்காக வந்த?
ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் அது? ராஜநர்த்தகி சௌதாமினிய பத்தி தான். ராஜநர்த்தகி சௌதாமணிய பத்தின விஷயமா? ஆமா குருதேவா. சாயந்தரம் அரண்மனையில இருந்து வீட்டுக்கு போற வழியில தற்செயலா அவங்கள பார்த்தேன். கொஞ்சம் கவலையாவும் ரொம்ப கோபமாவும் இருந்தாங்க. எதுக்கு அவ்வளவு கோபமா இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். ஆனா அவங்க சொல்லவே இல்ல. ஆனா அவங்க உங்களை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? கவலையா இருக்காங்கல்ல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? பக்தர்களை சந்திச்சு பேசுற நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் யாரையும் சந்திக்க போறது இல்ல. ஒருவேளை அவங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா நாளைக்கு காலையில வந்து என்ன பார்க்க சொல்லு. வரட்டும், என்ன பார்க்கட்டும், அவங்க பிரச்சனைகளை சொல்லட்டும், நான் தீர்த்து வைக்கிறேன். அவங்களுக்கும் நிச்சயம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். இப்ப நான் என் பிரபுவை தியானம் பண்ண வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நீ வந்த விஷயத்த சொன்ன. நீ சொன்னதை நான் காதுல வாங்கிக்கிட்டேன். இப்ப நீ கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷம் குருதேவா. ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்து அவங்கள பார்க்க போறதா இருந்தா அந்த நெத்தி சுட்டியை நிச்சயமா எடுத்துட்டு போவேன். நெத்தி சுட்டியா? நான் என்னன்னு சொல்வேன் குருதேவா, இப்ப கிட்டத்தட்ட எல்லா பெண்கள் வாழ்க்கையிலயும் இந்த நெத்தி சுட்டி ஒரு அங்கமாவே மாறிடுச்சே. அப்ப சௌதாமணி தேவி மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? அதனால ஒண்ணும் இல்லையே. என் வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரேன், கிளம்புறேன். என்ன யோசிக்கிறீங்க குருஜி? போங்க, போய் சீக்கிரமா பாத்துட்டு வாங்க. இந்த வாய்ப்பை விட்டா மறுபடியும் கிடைக்காது. நீங்க இங்க மொட்டைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க யாராவது நுழைஞ்சிட போறாங்க. அட, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நிச்சயமா இது இவனோட திட்டம் தான். ஏதோ ஒரு சதி பண்ணி என்ன அதுல மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்றான். முட்டாள் பண்டிதன். அவன் என்ன நினைச்சான்? அவன் விரிச்ச வலையில நான் விழுந்துருவேன்னா? ஒரு போதும் இல்ல. நான் எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்சம் யோசிங்க குருஜி. ஒருவேளை அந்த பண்டித ராம சொன்னதுல கடுகளவாது உண்மை இருந்ததுன்னா போகலன்னா அப்புறமா வருத்தப்படுவீங்க. நீங்க மட்டும் சௌதாமணியோட அழைப்ப மறுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்ன ஆகும்? என்ன குருஜி, நீங்க இந்த காலத்துல எச்ச சோறு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை அவங்க விருந்துக்கு கூப்பிடுறாங்க, அதுவும் வடை பாயசத்தோட. இங்க பாருங்க குருஜி, இத மட்டும் நீங்க கை நழுவ விட்டுட்டீங்க, அப்புறம் காலம் முழுக்க நீங்க 3 வேளைய பழைய சோத்தை தான் திங்கணும். ஆமா குருஜி, அதுவும் உப்பு சப்பு இல்லாம நீங்களே யோசிச்சுக்கீங்க. உன் வாசலை தேடி வந்தேன், என் கால்கள் வலிக்க நின்றேன். என்ன உள்ள? என்ன உள்ள? என்ன உள்ள வரவிட அன்பே. யாராவது என்ன இப்படி பாத்துட்டாங்கன்னா? எனக்கு கவலை இல்ல. எனக்கு கவலையா இருக்கு. நான் ராஜகுருவாச்சே. அப்ப நான் என்ன? நீதான் அவ. என்னோட அது என்ன சொல்றது? பதில் கிடைக்க மாட்டேங்குதுல்ல? பதில் ஏதோ இருக்கு என்கிட்ட. ஆனா எதை கொடுக்கறதா இருந்தாலும் நான் உள்ள வந்துதான் கொடுப்பேன். இது அந்த நெத்தி சுட்டி இருக்கிற பெட்டி தானே? அதே பெட்டிதான். காலி பெட்டி இல்லையே. ஆஹா, எப்போ நான் இங்க வந்து காலியாய் போவேனே தவிர காலியா வந்ததே இல்ல. தத்து, உள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த நெத்தி சுட்டி? அது உண்மைதான் தத்து. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க உண்மையிலேயே என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. அப்படின்னா இப்ப இது எனக்கு தானே சொந்தம்? நான் எப்பவோ உனக்கு சொந்தமாயிட்டேனே. நான் நெத்தி சுட்டிய பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த நெத்தி சுட்டி இப்போ எனக்கு தானே சொந்தம். கிட்டத்தட்ட ஆன மாதிரியே வச்சுக்கையே. கிட்டத்தட்டனா? சரி, உனக்கு தான் சொந்தம். கொஞ்சம் சிறிய. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை,
இத போட்டுக்கிட்டு வெளியே மட்டும் போகாத. உனக்கு தெரியுமா இந்த நெத்தி சுட்டியால வெளியில எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு? ஒருவேளை நீ இத போட்டுக்கிட்டு வெளியே போனா அப்புறம் இந்த ராஜகுரு தத்துவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல? இது உங்களுக்கே அநியாயமா இல்ல? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நல்ல அலங்காரம் செஞ்சு சிங்காரிச்சுக்கிட்டு வீட்ல இருக்கிற கண்ணாடி எல்லாம் மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவத்த அழக பாக்காமே செத்துருவாள்ல. ஐயோ, என்னால முடியாது சாமி. நான் இந்த நெத்தி சொட்டிய வச்சுக்கதான் போறேன். அதுவும் தர்பார்ல நாட்டியம் ஆடும்போது வச்சுக்கிட்டே தீருவேன். வேண்டாம், சொன்னா கேளு. நான் வச்சுப்பேன். நான் செத்து போயிடுவேன். காதல் உயிர் பலி கேக்கும். பரவாயில்ல, சொன்னா கேளுமா. நான் வச்சுக்கிட்டே தீருவேன். வேண்டான்னு சொல்றேன்ல. சரி, இந்தா. தத்து ராமா, அவங்க கோவமா இருக்காங்க. இதுல புதுசு என்ன இருக்கு? எப்போது சந்தோஷமா இருந்தா சொல்லு. உன் கோவத்துக்கு என்னமா காரணம்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து வரைக்கும் அந்த நெத்திச்சுட்டிய காரணமா காட்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்த, இன்னைக்கு இங்க எப்படி சாவகாசமா உட்காந்துட்டு திராட்சை சாப்பிடுறியா? 2 ராணிகளுக்கும் போலியான நெத்திச்சுட்டிய கொடுத்துட்ட. அந்த தாத்தாச்சாரியாருக்கு புதுசா சதி திட்டம் தீட்ட யோசனை கொடுத்துட்ட. உனக்கு என்ன கால சக்கர மாடா இருக்கு? ஒரு இடத்துல ஒழுங்கா உட்கார மாட்டியா நீ? உன்னால என்னோட தூக்கமே போச்சுடா. இந்த வீட்ல இருந்து எப்ப துரத்துவாங்கன்னு பயமா இருக்கு. நெத்திச்சுட்டியும் கொடுக்கல. கடவுளே 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 கடவுளே, இந்த வயசுல உனக்கு நெத்தி சுட்டியா? கடவுளுக்கே அடுக்குமா? ஜனங்க என்ன நினைப்பாங்க? சொர்க்கத்துல இருக்கிற எங்க அப்பா என்ன நினைப்பாரு? மன்னிச்சிருங்க அப்பா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. வயசாயிடுச்சு இல்லையா, அதான் என்ன பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஐயோ, எங்க எங்க அந்த நெத்திச்சுட்டிய கெடுத்து நான் தான். அம்மா எதுவும் கேட்கல. அம்மா உங்களை நினைச்சு கவலைப்பட்டாங்க, அவ்வளவுதான். தைரியமா இருமா. தைரியம் குடுக்கற பலன் இனிப்பா இருக்கும் இல்லையா குண்டப்பா? சொல்லுதா இனிப்பாதான் இருக்கு. என்னடா தாச்சல் ரொம்ப இனிப்பா இருக்கு. விவரம் புரியாதவன். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன இவ்வளவு தாமதமா வரீங்க? குருதேவர் உங்க கூட வரலையா? வந்திருக்காரு, வெளியில உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களை பார்க்கத்தான் எங்க குருஜி காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரை உள்ள கூட்டிட்டு வரலாமே? வாசல்ல நிக்க வச்சு யாராவது பேசுவாங்களா? வாசல் வரைக்கும் வந்தவரு உள்ள வந்தா குறைஞ்சா போயிடுவாரு. அதோட இப்ப தேவை அவருக்கு தானே இருக்கு. கூப்பிடுங்க, போய் கூட்டிட்டு வாங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நானே வந்துட்டேன். அடடே குருதேவரே, வணக்கம் வணக்கம். நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ உங்க திருப்பாதங்கள் என் வீட்டுல பட்டிருக்கு. வாங்க குருவே, வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க, வாங்க. மா, இவர்தான் உங்க பையனோட ஜாதகத்துல இருக்கிற பெரிய பாம்பு, தாத்தாச்சாரியார். என்ன? ஐயோ அம்மா, அம்மா என்ன வேலை பண்ற? அம்மா 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 அப்படிலாம் பண்ணாதம்மா. அம்மா போதுமா, போதும், நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்க. ஒண்ணும் இல்ல குருவே, ஒண்ணும் இல்ல. என்ன இதெல்லாம்? இவங்க என்னோட அம்மா உங்களை வீட்டுக்கு வரவேற்கிறாங்க. இப்படியா? இவங்க இப்படிதான் வாழ்நாள் முழுக்க மௌன விரதம் இருக்காங்கல்ல, எல்லா பாவங்களையும் இப்படிதான் தெரியப்படுத்துவாங்க. நீங்க 2 பேரும் போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. குருஜி முதல்ல நீங்க போங்க. ஆமா ஆமா, நாங்க பின்னாடி வர குருஜி. எதுக்கும் பயப்படாதீங்க குரு, உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. வாங்க, ஒண்ணும் இல்ல, வாங்க. ஐயோ அம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா. விருந்தாளி வந்திருக்காங்க, அவருக்கு குடிக்க ஏதாவது குடுமா. போய் கொண்டு வாமா. உண்மையை சொல்லணும்னா உங்க அம்மா ஏய் குண்டப்பா, ஆச்சாரியாரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, வணக்கமும் சொல்லு. சொல்லுல, அடுத்த முளை வளப்போம். வேட்டியில கொத்துமணி கட்டிட்டு வரணும். என்ன மனுஷன் நீ? எல்லாரும் வேட்டிக்கு கொத்துமணி கட்டிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ என்ன மணி இல்லாம சும்மா இப்படி வந்திருக்க? ஒண்ணுமே புரியலையே, என்ன சொல்றான் இவன்? சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் குண்டப்பா, என்னோட உயிர் நண்பன். இவனுக்கு கொத்துமணினா ரொம்ப பிடிக்கும். யார் வேஷ்டியிலையாவது மணி இருக்கிறத பார்த்தான்னா அப்படியே பிடிங்க எடுத்துட்டு போயிடுவான். சரி குண்டப்பா, நீ நல்ல பையன் இல்ல, வெளியில போய் விளையாடுப்பா. போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போ.
சரி, நீங்க சொல்லுங்க ஆச்சாரியரே. இந்த சாதாரண விகடன் உங்களுக்கு என்ன சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது பாரு, ஒரே படகுல பிரயாணம் பண்ற 2 பேரு தங்களுக்குள்ள எதிரிகளா நினைச்சுப்பாங்களா? அதுவும் புயல் வர நேரத்துல. புயல்ல இருந்து தப்பிக்கணும்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் இல்லையா? ஒருத்தரோட உயிரை இன்னொருத்தர் தானே காப்பாத்தணும் இல்லையா? நான் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்க ஆச்சாரியரே. மேல சொல்லுங்க. இது பாரு, நிலைமை இப்போ நம்ம 2 பேருக்குமே ரொம்ப மோசமா தான் இருக்கு. நாளைக்கு 2 மகாராணிகளும் தர்பாருக்கு வரும்போது நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா அதோட உன்னோட கதை முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் சௌதாமணி அவன் நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு வந்து நாட்டியம் ஆடினான்னா அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளும் நம்மள தேடி வரும். சின்ன சின்ன பிரச்சனைகளா? இல்ல, அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளும் வேணும்னா அது வேற மாதிரி இருக்கலாம். ஆனா பிரச்சனைகளால வர பாதிப்பு மாறிடுமா என்ன? பிரச்சனை அப்படியே அங்கேயே தானே நிக்கும். அதனால அப்புறம் என்ன? அது வந்து நம்ம 2 பேரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அது சரிதான் குருதேவா. நீங்க ஏதாவது வழி யோசிச்சீங்களா? எனக்கு எந்த வழியும் தெரியாம தானே நான் இங்க வந்திருக்கேன். அது என்னன்னா, என் மூளை இப்ப சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படியா? நீ ஏதாவது ஒரு வழிய சொல்ல. நீதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சுலபமா ஒரு தீர்வை காணுவியே. சொல்லட்டு உன்னோட அறிவு சக்கரத்தை, உன்னோட புத்திசாலித்தனத்தை, அறிவை கொஞ்சம் அலசி பாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு உன்னையும் காப்பாத்திக்க, என்னையும் காப்பாத்து. நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க? இது பாரு, நம்ம உடல், பொருள், ஆவி எல்லாமே ஒரு பிரச்சனையினால தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி பேதமெல்லாம் பாக்குறது தப்பு என் அருமை நண்பா. இது பாரு, கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட விரோதத்தெல்லாம் மறந்துரு. என் நண்பனா மாறிடு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில என் கூட ஒண்ணு சேர்ந்துரு. அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. பிரச்சனை தீர்க்க ஒரு வழியை கண்டுபிடி. ஆச்சாரியரே, வழிய நிச்சயமா அம்மா சொல்லுவாங்க. அம்மா தான் இப்போ மௌன விரதம் இருக்காங்கல்ல. நான் சொல்ற அம்மா காளி அம்மா, நம்ம எல்லாரையும் படைச்ச அம்மா. இனி நமக்கு வழிகாட்ட வேண்டியது அவங்கதான். அவங்க தான் குழந்தைங்களை கெட்ட நேரத்துல என்னைக்குமே கைவிட்டது கிடையாது. அவங்க பார்வை நம்ம மேல இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். நீங்க வேணா பாருங்க, நாளைய விடியல் நிச்சயமா நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகுது. இன்னைக்கு அந்த சின்ன தேவியோட அகங்காரம் சுக்கு நூறா உடைய போது அப்ப இந்த நாடு முழுக்க தெரிய வரும் மகாராஜாவோட எண்ணம் என்ன, அவரோட ஆசை என்ன, அவர் யார் மேல அதிகமா அன்பு வச்சிருக்காருன்னு. விஜயநகர சாம்ராஜ்யத்தோட உண்மையான மகாராணி யாருங்கிறத இந்த நெத்திச்சுட்டி சொல்லாமலேயே சொல்லும். இன்னைக்கு அந்த திரும்பலாம்பாவுக்கு நல்லாவே புரியும் பெரியவங்க யாரு, மதிப்பு யாருக்கு, மகாராஜாவோட அன்பான மனைவி யாருன்னு. இந்த ராஜ நர்த்தகி சௌதாமினிக்கு தர்பார்ல என்ன இடம்னு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தெரிஞ்சிரும். 2 மகாராணி தலையிலயும் இடி விழுந்த மாதிரி ஆயிடும். 2 பேரும் பொறாமையில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரோட கண்களும் ஏன் மேல மட்டும்தான் இருக்கும், ராஜ நர்த்தகி சௌதாமினி மேல. கிருஷ்ணதேவராயர் மகாராஜா வருகிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க. 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 பண்டிதனே ராமகிருஷ்ணா, ரொம்ப நன்றி. நீ என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா வாக்கு கொடுக்கிறேன்,
நேரம் வரும்போது அந்த கடனை நான் நிச்சயமா அடைப்பேன். எங்களுக்கு படி அளக்கிற மகாராஜாவான உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சிருக்கேன் மகாராஜா. மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜாவோட சிரிப்பை பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. வேணும்னா கொஞ்ச நேரம் சிரிப்பை பார்க்கலாம் பட்டு, அதுக்கப்புறம் வர பிரளயத்தை பார்க்க முடியாது. அத நினைச்சாதான் கவலையா இருக்கு பட்டு. மகாராணி சின்னாதேவி வருகிறார். மகாராணி திருமலாம்பா வருகிறார். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல அன்பே. நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த சந்திரனையே கொண்டு வந்து உன்னுடைய அழகுக்கு அலங்காரம் பண்ணி விட்டிருப்பேன். உலகத்திலேயே மிக அழகா இருக்கிற இந்த நெத்தியில இந்த நெத்தி சுட்டி இல்ல, இந்த விலை மதிப்பில்லாத நெத்தி சுட்டி எவ்வளவு அழகா தென்படுது. மகாராஜா, நாட்டியத்தை அரங்கேற்ற நேரம் ஆயிடுச்சு. இப்போ மரியாதைக்குரிய மகாராணிங்க 2 பேரும் அவங்க இடத்துல உட்காரணும்னு கேட்டுக்கிறேன். சின்ன ராணி திருமலாம்பா வச்சுக்கிட்ட அந்த 2வது நெத்தி சுட்டி எப்படி வந்தது? நானும் அதே கேள்வியை தான் கேக்குறேன். பெரிய மகாராணி வச்சிருக்கிற 2வது நெத்தி சுட்டி எப்படி வந்தது? நாட்டிய மயில், சங்கீத குயில், விஜயநகர சாம்ராஜ்ய அரசவையின் கலைச்செல்வி, தாளத்தின் தலைவி, நாட்டிய பேரொளி, ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவி தன்னுடைய நடன நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகிறார்.
இனிமே தாமதம் எதுக்கு மகாராஜா? நடனத்தை ஆரம்பிச்சிடலாமே. ஆமா, நானும் அதே தான் சொல்ல வந்தேன். நடனம் ஆரம்பமாகட்டும். நல்லது மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இத்தனை நெத்தி சுட்டி எப்படி வந்தது? மன்னிக்கணும் மகாராஜா. இப்போ இந்த தர்பார்ல நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஒரே ஒருத்தரால தான் பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் அவரோட கைவண்ணம் தான் மகாராஜா. யார் அது? ஆச்சாரியரே, மகாராஜா கிட்ட சொல்லுங்க. இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? குருதேவரா? மகாராஜா. ஆமா மகாராஜா, குருதேவர் கிட்ட மட்டும்தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கு. இந்த லீலைகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தாவே இவர்தான் மகாராஜா. குருதேவா, அந்த விஷயத்தை பத்தி நீங்களே சொல்லுங்க. நாம 2 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டோமே. கெட்ட நேரத்துல அம்மா தான் பிள்ளைகளை எப்பவுமே கைவிட மாட்டா குருதேவரே. அவளே ஒரு வழியை காட்டுவா. ஒருவேளை வழி காட்டாமலே இருந்துட்டா நாளைக்கு நெத்திச்சுட்டியை வச்சுக்கிட்டு சௌதாமணி தர்பாருக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நம்ம நிலைமை ததிங்கின தோம்தான். நம்பிக்கை வேணும் குருதேவா, நம்பிக்கை. அதானே எல்லாமே. அந்த நம்பிக்கையில பெரிய சக்தி இருக்கு. உங்களோட பிரச்சனைக்கு அம்மா ஒரு வழியை காட்டிட்டா, அதுக்கு ஒரு தீர்வையும் சொல்லிட்டா. உண்மையாவா? அப்ப சொல்லு, சீக்கிரமா சொல்லு, இந்த பிரச்சனைக்கு வழி என்ன? கேட்டுக்கோங்க. மதிப்புங்கிறது ஒரு பொருளுக்காக இல்ல, அதோட வசீகரத்துக்காகத்தான் இருக்கும். அதுக்கு அந்த வசீகரம் போச்சுன்னா மதிப்பும் போயிடும். அந்த மதிப்பே போயிடுச்சுன்னா மொத்த பிரச்சனையும் முடிஞ்சு போகுது. நீங்க அந்த நெத்திச்சுட்டியோட வசீகரத்தை தடுத்து நிறுத்தணும் ஆச்சாரியாரே. அதோட முக்கியத்துவத்தை குறைச்சு சாதாரணமானதா ஆக்கிடணும். எப்படின்னா அத பார்த்ததும் மகாராணிங்க திரும்ப அது வேணும்னு கேட்கவே கூடாத அளவுக்கு இருக்கணும். எப்படி? எல்லா விஷயத்தையும் நானே தான் சொல்லணுமா குருதேவா? நீங்களும் உங்க மூளையை கொஞ்சம் கசக்குங்களேன். மூளையை கசக்கிறதுக்கு நீ மேல சொன்னாதானே? முதல்ல நீ சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரியணும்ல, அதுக்கப்புறம் நான் மூளையை பயன்படுத்துறேன். சொல்லு, மேல மேல சொல்லு. நல்லா யோசிங்க. நாளைக்கு அதே மாதிரி ஒரு நெத்திச்சுட்டி 2 மகாராணிங்க, ராஜநர்த்தகி சௌதாமணி தவிர தர்பாருக்கு வர எல்லா பெண்மண்கள் நெத்திலையும் தென்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? தர்பார்ல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம அத சுத்தி இருக்கிற எல்லாருமே அதே நெத்திச்சுட்டியோட சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா
சுத்துனா ஒரு நெத்தி சுட்டிய அரண்மனை பணிப்பெண்களே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அந்த நெத்தி சுட்டி மேல மகாராணிங்களுக்கோ இல்ல ராஜநர்த்தகி சௌதாமணிக்கோ அதுக்கப்புறம் விருப்பம் இருக்குமா என்ன? சபாஷ் சபாஷ், ரொம்ப அருமையான யோசனை சொன்ன ராமகிருஷ்ணா. அது இருக்கட்டும், ஒரே நாள்ல அத்தனை நெத்தி சுட்டிய எப்படி தயார் பண்ண முடியும்? என்ன மன்னிச்சிருங்க குருதேவரே, உங்க மேல் மண்ட சுத்தமா காலியா இருக்கு. அடடா, ஒவ்வொரு முறையும் என் அறிவை கேள்விக்குறியாக்குறது அவசியமா என்ன? பின்ன என்ன குருதேவா, நீங்க பேசுறது அப்படி இருக்கு. நீங்க யாருன்னு மறந்துட்டீங்களா? யாரு? குலகுரு நீங்க. ஆமா. ராஜா புரோகிதர் நீங்க. ஆமாமா. நீங்க என்ன வேணும்னாலும் பேசலாம். நீங்க ஆணையிட்ட தர்பார்ல என்ன நடக்காது? நெத்தி சுட்டில உங்களுக்கு ஒரு விஷயமா என்ன? ரொம்ப சரியா சொன்ன. குலகுரு தாத்தாச்சாரியாரான எனக்கு முடியாததுன்னு எதுவும் இல்ல. அது நான் தயார் பண்ண சொல்றேன். நெத்தி சுட்டிய நிறைய தயார் பண்ண சொல்றேன். ஆனா ராமகிருஷ்ணா, மறுபடியும் ஆனாவா? நான் தான் சொன்னல உங்க மூளையை கொஞ்சமாவது உபயோகப்படுத்துங்கன்னு. படுத்துறேன்பா, படுத்துறேன், அப்புறமா படுத்துறேன். இப்ப எனக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்து வை. நெத்தி சுட்டிய நீ எப்படி கொடுப்ப? கொடுக்கறப்போ என்ன காரணத்தை சொல்லி எல்லார்கிட்டையும் கொடுப்ப? சொல்றேன், ஜாக்கிரதையா கேட்டுக்கங்க. என்ன குருதேவா இது? மகாராஜா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. தர்பாருக்கு இத்தனை நெத்தி சுட்டிங்க எங்க இருந்து வந்துச்சுங்கிறதையும் சொல்லுங்க. அம்மாவோட ஆணை மகாராஜா. அம்மாவோட ஆணைய என்னால எப்படி மீற முடியும்? குருதேவா, நீங்க சொல்றது எதுவும் புரியல. மகாராஜா, நேத்து நான் கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் ஒரு முறை என் அம்மா காளி மாதா காட்டுல தோன்றின அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. அப்போ அம்மா சொன்னாங்க, ஏ தாத்தாச்சாரியா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன செஞ்சுகிட்டு இருக்க? நான் உன்கிட்ட தர்மத்தை காப்பாத்துற பொறுப்பை ஒப்படைச்சேன் இல்லையா? நீ இருக்கும்போது அதர்மம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்? ஒரு பெண்ணோட சௌபாக்கியங்கிறது அரச குடும்பத்தோட மட்டுமே நின்னுமா? இந்த நெத்தி சுட்டிங்கிறது ஒவ்வொரு குடும்ப பெண்களோட சௌபாக்கியம். எல்லா பெண்களுக்கும் இந்த சௌபாக்கியம் கிடைச்சே ஆகணும். தீர்க்க சுமங்கலி பவா. என்னோட இந்த ஆசீர்வாதமானது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சமமானது. அப்ப இந்த வேறுபாடு எதுக்கு? அம்மா எனக்கு புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம், ஏ தாத்தாச்சாரியா, நான் உனக்கு ஆணை இடுறேன். இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நெத்தி சுட்டி கிடைக்கணும், அவங்க சௌபாகியம் நிலைக்கணும். நாங்க இல்லனா எனக்கு கோபம் வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஒரு வார்த்தை பேசல. கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா காத்துலயே மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம உடனடியா விகடன் ராமகிருஷ்ணன் கிட்ட இத பத்தி கலந்து பேசினேன். இவனோட உதவியாலதான் நெத்தி சுட்டி தயாரிக்கப்பட்டது. இந்த நாட்டுல இருக்கிற எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். மகாராஜா, இதுதான் நடந்தது. அம்மாவோட கட்டளைய நாங்க நிறைவேற்றி வச்சோம். அதனாலதான் குரு தாத்தாச்சாரியரே, அதனாலதான் நீங்க இந்த குலத்தோட குலகுருவா இருக்கீங்க. குல தர்மத்தோட பாதுகாப்பும் தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குதுன்னா அது நிச்சயமா அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும்தான் இந்த ராஜ குடும்பத்துக்கும் அதுக்கு நேரக்கூடிய ஆபத்துகளுக்கும் இடையில கவசமா நிக்கிறீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் குருதேவா, நிச்சயமா எந்த ஒரு தீய சக்தியும் இந்த குடும்பத்தை நெருங்க கூட முடியாது. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க செய்யற காரியங்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இதுல நான் பண்ணது என்ன இருக்கு? நான் வெறும் கருவி மட்டும்தான். அம்மா எனக்கு கட்டளை இட்டா நான் அதை செஞ்சு முடிச்சேன். ஆனா ஒன்னு சொல்லிக்கிற மகாராஜா, இந்த சுப காரியத்தோட முழு பாராட்டும்
ஒருத்தரை மட்டும்தான் சேரும். அது அந்த அம்மாவுக்கு தான். அம்மா. அப்புறம் நீயும் தான் பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இந்த நல்ல காரியத்துல குரு தாத்தாச்சாரியாருக்கு உதவியா இருந்திருக்க. அதனால உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். இது என்னோட சௌபாகியம் மகாராஜா. ஆனா இன்னும் என்ன ஆனா ராமகிருஷ்ணா? விஷயம் இது மட்டும் இல்ல மகாராஜா. இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியவே இல்ல. உங்க கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி உண்டு ராமகிருஷ்ணா. என்ன விஷயம்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க மகாராஜா. அதுக்கப்புறம் எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி அரங்கேறும். மந்திரியாரே, ஒரே ஒரு தடவை உங்களோட இந்த வாழை என்கிட்ட கொடுக்கறீங்களா? முடியாது. ஏன்? கேள்வி கேட்காதீங்க மந்திரியாரே. தயவு செஞ்சு வாழை கொடுங்களேன். இந்த உரை எப்படிங்க? நில்லு ராமகிருஷ்ணா. சாஸ்திரங்களுக்கும் சஸ்திரங்களுக்கும் பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல நண்பா. சரியான நேரத்துல அதை சரியா பயன்படுத்த தெரியணும். ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணனா அதுக்கப்புறம் உன் தலையை வெட்டி உனக்கு நானே ஈமச்சடங்கும் பண்ண வேண்டி இருக்கும். வாபடி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இங்க என்ன நடக்குது? யார் இவன்? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா இவன் உண்மையிலே யாருங்கிறத நீங்களே உங்க கண்ணால பாருங்க. இது ஒரு சந்தி தகவல் மகாராஜா. ராஜமாதா உங்க கூட நட்புறவு வச்சுக்க விரும்புறாங்க. மகாராஜா, ராஜமாதாவோட தகவலை கொண்டு வந்த அந்த தகவல் அதிகாரி இவன் தான் மகாராஜா. விசேஷ பரிசுன்னு சொல்லி அந்த நெத்திச்சுடி கொடுத்ததே இவன் தான். ஆமா மந்திரியாரே, இது அவனேதான். ஆனா துரதிருஷ்டவசமா இவன் சொன்ன ரெண்டுமே போய். இவன் சுந்தர்கட்டை சேர்ந்த தகவல் அதிகாரியும் இல்ல, சுந்தர்கட்டோட ராஜமாதா நம்ம கூட நட்புறவு வச்சுக்கிறதாவும் சொல்லல. இவன் சுந்தர்கட் ராஜமாதாவால் அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றன் நட்புறவு வச்சுக்கிறதா சொன்னதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி செயல் மன்னா. நீ என்ன சொல்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா? நான் சொல்ற அத்தனையுமே உண்மைதான் மகாராஜா. சுந்தர்கட் ராஜமாதாவுக்கு விஜயநகரத்து மேல பகை இருக்கு. அவங்க உங்களை பெரும் விரோதியா நினைக்கிறாங்க. சாமதான தண்ட பேதங்களை பயன்படுத்தி விஜயநகரத்து மக்களோட மனசுல பகை வெறுப்புங்கிற விதைய விதைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த நாட்டோட அஸ்திவாரமே ஆட்டம் காணும்னு நினைக்கிறாங்க.
விஜயநகரத்துக்குள்ள இந்த மாதிரி உள்நாட்டு கலகத்தை உண்டாக்குனா அவங்களால நம்ம நாட்டை சுலபமா கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. அவங்க சொன்ன நட்புறவு, இவன் கொண்டு வந்த நெத்திச்சுட்டி, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் மகாராஜா. நேத்து கடத்தெருவுல இவன் மட்டும் என் எதிரில வந்து மோதலனா இவங்க போட்ட சதி திட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நேத்து நீங்க அனுப்பின காய்கறி எதுவும் சரியில்லை பெரியவரே. என்னப்பா இப்படி மோதுற? பாத்து போகாதா? கொஞ்சம் அவசர வேலையா போயிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லுங்க. அரிய வகை வைரங்களை கோர்த்து செஞ்ச இந்த விசேஷமான நெத்திச்சுட்டிய எங்களுடைய ராஜமாதா பட்டத்து ராணிக்குன்னே அனுப்பிச்சு வச்சாங்க. மரியாதைக்குரிய ராஜமாதாவிற்கு என் பணிவான வணக்கம். நீங்க திட்டம் போட்ட மாதிரியே இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நட்புறவு வச்சுக்கிறதா சொல்லி நீங்க அனுப்புன அந்த நெத்தி சுட்டி பரிசை பார்த்து 2 மகாராணிகளும் நாம விரிச்ச வலையில சுலபமா விழுந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட மகாராஜா. நெத்தி சுட்டி 1, ராணிகளோ 2. அற்புதம் ராஜமாதா. என்ன அருமையான விளையாட்டு. அரச குடும்பத்துக்குள்ளேயே உள்கலகத்தை உருவாக்கி அவங்க சண்டைய சாதகமாக்கிக்கிட்டு நீங்க விஜயநகரத்து அரச குடும்பத்துல விதைச்ச இந்த விதை ஒரு மகா விருட்சமா வளர்ந்து மொத்த ராஜ குடும்பத்தோட நிம்மதியையும் சுலபமா அழிச்சிரும். அந்த சமயம் பார்த்து விஜயநகரத்து மேல நாம போர் தொடுக்கலாம். தன்னோட வீட்டுக்குள்ளேயே நடக்கிற சண்டைய சமாளிக்க முடியாத மகாராஜாவை நாம சுலபமா தோக்கடிச்சிடலாம். வெகு சீக்கிரத்துல விஜயநகர சாம்ராஜ்யம் உங்களுக்கே சொந்தமாயிடும். இந்த நம்பிக்கை துரோகியை இழுத்துட்டு போங்க. இவன் சமாதான தூதுவங்கிற புனிதமான பதவியையும் நம்பிக்கையையும் கலங்கப்படுத்தி இருக்கான். இவனுக்கு மரண தண்டனையை கொடுக்க முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இவன் ஒரு அரச தூதுவன். அரச தூதுவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது அரச தர்மத்துக்கு புறம்பானது. காலு மகாராஜா காலு. என்ன? ஒருவேளை இவனோட காலை உடைச்சிட்டோம்னு சொன்னா அது ராஜ தர்மத்துக்கு விரோதமா இருக்காது இல்லையா? இந்த நம்பிக்கை துரோகியோட ஒரு காலை உடைக்கும்படி உத்தரவிடுறேன்.
அந்த உடைஞ்ச காலோட இவனை சுந்தர்கடுக்கு அனுப்பி வைங்க. அப்பதான் அந்த உடைஞ்ச காலோட இவன் தன்னோட ராஜமாதா பக்கத்துல இருக்கும்போது இந்த கிருஷ்ணதேவராயன் கிட்ட கபட நாடகத்தை அரங்கேத்த முயற்சி பண்ணாங்கங்கிற விஷயம் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இழுத்துட்டு போங்க இவனை. ஆகட்டும் மகாராஜா. காவலர்களே, மகாராஜா மன்னிச்சிருங்க. மகாராஜா, வேற ஏதாவது இருக்கா? ஆமா மகாராஜா. என்ன? மன்னிச்சிருங்க மகாராஜா, இந்த உண்மையான நெத்திச்சுட்டியை நான் யார்கிட்டயும் கொடுக்கவே இல்ல. நான் இத அம்மன் கோவில்ல அம்மன் பாதத்துல சமர்ப்பிக்கலான்னு நினைக்கிறேன். அற்புதம். இனிமே இது அம்மனுடைய சொத்து. நானே இத கொண்டு போய் அம்மனுடைய கோயில்ல என்னுடைய கைகளால இத சமர்ப்பிக்க போறேன். மகாராஜா, அம்மா மகாராஜாவோட காணிக்கையை ஏத்துக்கிட்டாங்க. பக்தர்களே, தன்னோட கையில இருந்த பூவை கீழே விழ வச்சு மகாராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! அம்மன் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறது உண்மைதான். ஆனா அவங்களுடைய இந்த சந்தோஷத்துக்கு காரணம் வேற ஒருத்தர். இந்த பூவை விழ வச்சு அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அவங்க சந்தோஷத்துக்கு வேற என்ன காரணமா இருக்கும் மகாராஜா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, நீ செஞ்ச காரியத்தை நான் வெறும் வார்த்தைகளால பாராட்ட முயற்சி பண்ணா அது நிச்சயமா தகுதியானதா இருக்காது. உனக்கு நன்றி மட்டும் சொன்னா பத்தாது. அதை விட இன்னும் ஏதாவது அதிகமா செய்யணும். பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க. கருமேகங்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சூரிய ஒளியை அதால தடுத்து நிறுத்த முடியாது. அது பூமியை வந்து அடைஞ்சே ஆகணும். உலகத்தை தன்னுடைய ஒளியால தட்டி எழுப்பி பிரகாசமாக்கணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய புத்திசாலித்தனமும் அந்த சூரிய ஒளி மாதிரி தான். தேஜஸ் நிறைஞ்சது, பிரகாசமானது. அதுக்கு தகுதியான ஒரு இடம் கிடைச்சே ஆகணும். நான் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயன் இங்கு அறிவிக்கிறது என்னன்னா, இன்னையிலிருந்து பண்டிதன் ராமகிருஷ்ணன் என் தர்பாரோட வாசல்ல இல்ல, என்னுடைய விசேஷ ஆலோசகருங்கிற இருக்கையில் அமரப் போறான். என் பக்கத்துல. இன்னையிலிருந்து நான் உன்னை என்னுடைய விசேஷ ஆலோசகரா நியமிக்கிறேன்.
அம்மா 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 எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வார்த்தைகளால சொல்லவே முடியல. எல்லாரும் இனிமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அங்க பாரு, அத பாரு, அது ஒரு காலே அவதான் விசேஷ ஆலோசகர் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மனைவின்னு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ காய்கறி, இனி காய்கறிக்காரன் நம்ம கிட்ட பேரமே பேச மாட்டான். பேரம் பேசுறது என்ன, அவன் பணமே வாங்க மாட்டான். மகாராஜாவோட தர்பார்ல இருக்கிற விசேஷ ஆலோசகர் கிட்ட யாராவது பணம் கேட்பாங்களா? லாமா மகாராஜாவோட விசேஷ ஆலோசகன் தான். நான் லாமாவோட நண்பன். நண்பனோட எல்லா மணியும் எனக்கு தான் சொந்தம். நான் யாழு கூட விளையாடினாலும் எப்ப விளையாடினாலும் மணியை வச்சு சந்தோஷமா விளையாடலாம். என்ன யாரும் கேட்க மாட்டாங்க. அட இததான் சொல்லுவாங்க, 10 வந்தா பசியும் பட்னியும் பறந்து போயிடும்னு. ஆஹா, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. ராமா ராமா. வாய் மூடுங்க, பேசக்கூடாது. என்ன இதெல்லாம்? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது என்ன வீடா இல்ல மானசீக நோயாளிங்க இருக்கிற மருத்துவமனையா? கொஞ்சமாவது நல்லது கெட்டது தெரிஞ்சு நடந்துக்கிறீங்களா நீங்க? என்னது இது? சில மாதிரி கீழே இருக்கு, காலு கீழே இருக்கு. உங்க எதிரில் நிக்கிறது ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருடைய தர்பார்ல விசேஷ ஆலோசகரா இருக்கிறவன் நிக்கிறேன். என் பதவியையோ என்னையோ யாராவது கிண்டல் பண்ணீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் உடனே இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுடுவேன். என்ன ஏதாவது வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் பயங்கர கோவக்காரனாயிடுவேன். ஈடு பண்ண ஒண்ணும் நடக்காதீங்க. நான் பேசுறப்ப யாரும் குறுக்க பேசக்கூடாது, காது கொடுத்து கேட்கணும். நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நேரா நிக்கணும்னு சொன்னா இல்லையா? இவங்களால என்ன இவங்களால? இவ்வளவுதான். என்ன இவ்வளவுதான்? நேரா நிக்க முடியும். உங்களுக்கு தான் தெரியுமே இவங்களோட எடுப்பு. இவங்களாலதான் நேரா நிக்க முடியாது, உன்னாலதான் நிக்க முடியும்ல. என்ன இப்படி நிக்கிற? இதான் நேரா நிக்கிற லட்சணமா? ஒழுங்கா நிமிந்து நில்லு, வெறப்பா நிமிந்து நில்லு. என்ன பாரு, அப்படிதான் இருக்கணும். வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறீங்க. வீடுனா ஒரு எல்லை இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நிறைய பொறுப்புகளும் இருக்கு. இது எதுவுமே தெரியாத உங்களுக்கு? எப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ சாப்பிடுறீங்க, எப்ப தூங்கணுமோ தூங்குறீங்க. நீங்க எந்திரிக்கிறது தான் காலையில, நீங்க தூங்குறது தான் ராத்திரி. என்னது இதெல்லாம்? இத வீடுன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் நீ கிராமத்துல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தடவையாவது புஸ்தகத்தை தொட்டியா நீ? 1-2 எழுதி பாத்தியா நீ? இல்ல எதையாவது மனப்பாடம் பண்ணியாவது வச்சிருக்கியா? இல்ல மணிக்கணக்குல விளையாடிக்கிட்டே இருந்தா படிப்பு எப்படி தலையில ஏறும்? சரி போ, உள்ள போய் படிக்க ஆரம்பி. படிச்சு மனப்பாடம் பண்ணி என்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிக்கணும். நாளைக்கு விடியறதுக்குள்ள ஆத்திச்சூடிய நீ முழுசா மனப்பாடம் பண்ணலனா அப்புறம் உனக்கு சோறும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. கிளம்பு, போய் படி. நீ சும்மா தானே சொல்லல. அப்புறம் நீங்க இன்னைக்கு நீ எத்தனை முறை ஜெபம் பண்ண? ஒரே ஒரு முறை தானா? என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை கூட பண்ணலையும். ஒரு முறை கூட பண்ணலையா? நேரமே கிடைக்கலையே, அதனாலதான். அப்படியா? அப்புறம் எதுக்காக கழுத்துல இவ்வளவு ஜெபமாலைய மாட்டிக்கிட்டு சுத்துற? வயசான காலத்துல ஜெபிக்கணும்னு தெரியாதா? உடனே கிளம்பு, இப்பவே நேரா கோவிலுக்கு போய் அங்க உட்கார்ந்து 500 தடவை ஜெபிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி மாலைய போட்டுட்டு பண்ற பாவத்துக்கு போய் பிராயச்சித்தம் தேடு. கிளம்பு கிளம்பு. அப்புறம் நீ புருஷ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? குடிக்க தண்ணி வேணுமான்னு கேட்டியா? சாப்பாடு பரிமாறினியா? குளிக்க வெந்நீர் வச்சியா? இதெல்லாம் எப்ப செய்யறதா உத்தேசம்? பண்றேங்க. என்ன பண்றேங்க? சத்தியம் பண்றேங்க. நானும் இதான் கேட்க வந்தேன். அப்படியா? அப்ப வேலையை கவனி. ரொம்ப நன்றி. இப்பதான் ஞாபகம் வந்தது, உன்னுடைய அந்த சகோதரன், அவன் பேர் என்ன? மோகன் ராவ். மோகன் ராவ். அவன் பக்கத்து ராஜ்யத்துல நடக்க இருந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறதா இருந்தால அதோட முடிவு என்னாச்சு? அவனை ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்க வேண்டாம் நான் தான் சொன்னேன். ஏன் வேண்டான்னு சொன்ன? கூட 7 பேர் ஓடுறாங்க, ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான். ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதான் நான் சொல்லிட்டேன் எங்க அண்ணன் கிட்ட எந்த பந்தயத்திலயும் கலந்துக்க வேண்டான்னு. அப்படியா?
சின்ன மகாராணி, சொல்லுங்க. கதவுல 2 ஓட்டை எதுக்காக? இதுவா? மகாராஜா, நீங்க தானே சொன்னீங்க உங்க அந்தரங்க அறைக்குள்ள பூனைங்க வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அதான் நான் கதவுக்கு 2 ஓட்டையை போட சொல்லிட்டேன். சின்ன ஓட்டை சின்ன பூனைக்கு, பெரிய ஓட்டை பெரிய பூனைக்கு. இனிமே உங்க செல்ல பூனைங்க உங்க அறைக்கு வந்துட்டு போறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த ஓட்டைய பண்ணது யாரு? ஆச்சாரி தான் பண்ணிருக்காங்க. வேற யார் பண்ணுவாங்க? சேவகனே, உத்தரவு மகாராஜா. உடனடியா போய் அந்த ஆசாரியை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து. ஆகட்டும் மகாராஜா. அந்த ஆச்சாரிய கூப்பிட்டு பரிசு கொடுக்க போறீங்களா? வணக்கம் மகாராஜா. நீங்க தான் கதவுல இந்த 2 ஓட்டைகளையும் பண்ணதா? ஆமா மகாராஜா. எதுக்காக இந்த 2 ஓட்டைகள்னு எனக்கு புரிய வைக்க முடியுமா? சின்ன மகாராணி சொன்னாங்க, உங்களோட 2 செல்ல பூனைகளும் அறைக்குள்ள வந்து செல்ல ரொம்ப சிரமப்படுதுங்களா, அதனால 2 ஓட்டை போட சொன்னாங்க மகாராஜா. ஆனா எதுக்காக 2 ஓட்டை? மகாராஜா, 2 பூனைகள் இருக்கும்போது 2 ஓட்டைகள் வேணும் இல்லையா? சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை. அப்படின்னா பெரிய ஓட்ட வழியாவே 2 பூனைகளும் வந்து போக முடியும்ல? அப்படி இருக்கும் போது எதுக்காக அந்த 2வது ஓட்ட ஆசாரி? மன்னிச்சிடுங்க மகாராஜா, இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. முட்டாளே, அறிவு கெட்டவனே, 2 ஓட்டையை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாத்தியா நீ? ஆனா மகாராணி, நீங்க தான். என்ன நான் தான்? இதுக்கு நான் தான் காரணமா? நான் வேண்டான்னு சொன்னேன்ல, இருந்தும் நீ செஞ்சுட்ட. உன்னோட சொந்த மூளை எங்க போச்சு? நாளைக்கு நான் கணத்துல குதிக்க சொல்லுவேன், கண்ணை மூடிட்டு நீயும் குதிச்சிருவியா? இனிமேலாவது சொந்த புத்திய பக்கத்துல வச்சு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். சரிங்க ராணி. இந்த கதவை இங்க இருந்து எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு புது கதவை மாட்டு. அப்படியே பழைய மாதிரியே அழகா வலிமையா இருக்கணும், புரியுதா? சரிங்க மகாராணி. அப்புறம் பூனைகளுக்காக தனியா வெளியே ஒரு வீட்டை கட்டு. அப்பதான் பூனைங்க உள்ள வராம இருக்கும். மகாராஜாவும் பூனைங்களை பாக்குறதுக்கு அவரே வெளியே போவாரு. நான் பூனைய பார்க்க வெளியே போகணுமா? மகாராஜா, நான் சொன்ன யோசனை உங்களுக்கு பிடிச்சதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு என்னோட யோசனை நிச்சயமா பிடிச்சிருக்கும். இங்க பாரு, அந்த கதவுக்கு மட்டும் எந்த ஓட்டையும் இருக்க கூடாது. ஏன்னா மகாராஜாவுக்கு பூனைகளை பாக்குறதுக்கு ஓட்ட வழியா போகணுங்கிற அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா? சரிங்க மகாராணி. இப்ப நீ போலாம். வணக்கம் மகாராஜா. இன்னைக்கு திடீர்னு எங்க அம்மா எனக்கு ஞாபகம் வந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு சரியா சொன்னாங்க தெரியுமா? திரு, வீரத்தோட அழகோட மொத்த உறவும் நீதான். ஒவ்வொரு யுகத்திலயும் உன்ன மாதிரி அற்புத பெண்கள் பிறப்பாங்க. இந்த உலகத்துல உன்னை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்கன்னு சொன்னாங்க. சத்தியத்தை அப்படியே சொல்லிருக்காங்க உங்க அம்மா. எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோ அந்த நிமிஷமே இந்த சத்தியத்தை உணர்ந்துட்டேன். ஐயோ, உண்மையாவா? உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். நான் வரேன். உண்மையை சொல்ல போனா நீ இந்த பாலை கொடுக்க வேண்டியது நேத்து ராத்திரி தானே சாரதா? நேத்து ஏன் கொடுக்கல? அதுக்கான அவகாசத்தை நீங்க எங்க கொடுத்தீங்க? சாரதா, எனக்கு என்னவோ 500 தடவை ஜெபம் பண்றது கூட கம்மிதான். அம்மா 5000 தடவை பண்ணா கூட தப்பே இல்ல. லாமா, பிரச்சனை ஆயிடுச்சு. உள்ள போய் பால உன் கட்டில் உடஞ்சிருக்கு.
என்னடா சொல்ற குண்டப்பா? என்ன கட்டில் உடைஞ்சு போச்சுங்கிற? என் கட்டில் நல்லா இருந்தது, அது எப்படி உடையும்? எப்படி உடைஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படியா? சரி பரவாயில்ல, நான் அப்புறமா ஆச்சாரியரை வீட்டுக்கு வர சொல்லி அதை சரி பண்ணிடுறேன். சரியா? நான் இப்போ தர்பாருக்கு போறோம். இன்னைக்கு புது பதவி தர போறாங்க, தாமதமா போக கூடாது. அப்ப சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன பாக்குற? நீ ஜெபம் பண்ணுமா? என்ன விஷயம் ராமா? உனக்கு முதல் ராத்திரியே நடந்துருச்சு. தர்பார்ல உனக்கு புது பதவி கிடைச்சிருச்சு. அற்புத ராமா. எல்லாம் அம்மாவோட ஆசீர்வாதம் பட்டு. அவ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரத்தை கொடுப்பா. இப்போ எனக்கு நல்ல நேரம். இன்னைக்கு தர்பார்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடியணும். வா, பதவி கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடுவோம். ஆனா கடவுள்கிட்ட வேண்டிக்க, மகாராஜா புதுசா எந்த பாரத்தையும் தூக்கி என் தலைமையில வைக்க கூடாது. அவ்வளவுதான். அழகு, பேரழகு. சொல்லுங்க, திருமலம்பாவோட கோவத்தை எப்படி நீங்க தனிய வச்சீங்க? என்ன சொல்ற? வேற எப்படி? மகாராஜா பூனையை பாக்குறதுக்கு தானே வெளியே போவாரு, பூனை மட்டும் உள்ள வராது. இந்த விஷயம் உனக்கு? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லையே. எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்னே ஒண்ணுதானே இருக்கு. எப்பவும் சக்காலத்தி மேல ஒரு கண்ணு வைக்கணும். அதையும் என்னால சரியா பண்ண முடியலனா அப்புறம் உங்களோட தர்ம பத்தினியா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ இப்படி வெளிப்படையா பேசுறத பாராட்டியே ஆகணும். நீங்க இன்னொரு விஷயத்திலயும் என்ன பாராட்டல மகாராஜா. நீங்க எந்த விஷயத்திலயும் என்ன குற்றம் சொல்றதுக்கு நான் அவகாசமே கொடுக்க மாட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உன்னுடைய தம்பி இருக்கான்ல, அதான் என்னுடைய மைத்துனன். எங்க போயிட்டாரு என்னுடைய குட்டி ராஜகுமாரன் வசுதேவன்? இப்ப வரைக்கும் இங்கதான் இருந்தான். எங்க போனான்னு தெரியல. நான் எடுக்கிறேன். ஐயோ மன்னிச்சிருங்க மாமா, நான் உங்களை பார்க்கவே இல்ல. பார்க்கணும்னா ரெண்டு கண்ணையும் திறந்து வச்சுக்கிட்டு நடக்கணும் ராஜகுமாரரே. இந்த இதப்படி. நன்றி மகாராஜா. வாசுதேவா, நீ ஏன் உன் கண்ணை மூடிக்கிட்டு நடந்து வந்த? அக்கா, நான் ஏன் இப்படி பண்ணேன்னா, பகல்லயே ராத்திரி வந்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கதான் அப்படி பண்ணேன். சரி மகாராணி, நான் கிளம்புறேன். தர்பாருக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஐயோ இருங்க மாமா, எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க அந்த மாதிரி எல்லாம் போக கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வாங்க சொல்றேன். இப்படி உட்காருங்க மாமா. சொல்லுப்பா, இப்படி என்ன உட்கார வச்சு நீ என்ன பண்ண போற? நான் இப்ப என்னோட தலைய உங்க தலையில இன்னொரு வாட்டி முட்ட போறேன். எதுக்கு தெரியாதா? நம்ம யாரோட தலையிலயாவது முட்டணும்னா மறுபடியும் அவங்களோட தலையில நம்ம கண்டிப்பா இன்னொரு வாட்டி முட்டிதான் ஆகணும். அப்படி இல்லனா முட்டிக்கிட்ட ரெண்டு பேரோட தலையிலயும் கொம்பு முளைக்குமா மாமா? கொம்பு. கொம்பா? ஆமா, கொம்பு முளைக்குமா. எனக்கு என்னோட பாட்டி சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, உங்க மண்டையில மட்டும் கொம்பு முளைச்சதுன்னா பாக்க எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் உங்களை கொம்பு முளைச்ச மகாராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அத நீங்க விரும்புறீங்களா? இல்ல, விரும்பல. மகாராணி, சரி பின்னாடி போ. இப்ப முட்டு. இப்ப சரியாயிடும். நீங்க கிளம்பி போலாம். இனி யாருக்கும் கொம்பு முளைக்காது. இதெல்லாம் என்ன மகாராணி? சரி போகட்டும், விடுங்க. சின்ன பையன் தானே மகாராஜா. சின்ன பையனா? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. எங்க போனாலும் முட்டாள்களை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன பூனைக்கு சின்ன ஓட்டை, பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டை. மகாராஜா பூனைகளை பார்க்க வெளியே போவாரு. இல்லனா முட்டிக்கிட்ட ரெண்டு பேரோட தலையிலயும் கொம்பு முளைக்குமா மாமா? கொம்பு. முட்டாள்கள் இருக்கிற ராஜ்யத்துக்கு ராஜான்னு இந்த உலகம் என்ன சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சே ஆகணும்.
கிளம்பலாம் வாங்க. நில்லுங்க சுவாமி, நில்லுங்க சுவாமி, போகாதீங்க. என்ன ஆச்சு? ஆபத்து, பெரிய ஆபத்து வரப்போகுது. யாருக்கு? உங்களுக்கு தான் சுவாமி. பெரிய ஆபத்து வரப்போகுதா? ஆமா சுவாமி. என்ன மாதிரி ஆபத்து? மண்டை உடைய போகுது. யாரோடது? உங்க மண்டை சுவாமி. என் மண்டையா? ஆமா சுவாமி. எப்படி? நீங்க பல்லக்க விட்டு கீழே இறங்குறதும் தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் வந்து உங்க தலையில விழ போகுது. விழுந்த உடனே உங்க தலை சின்ன பின்னமா உடைய போகுது. டே முட்டாளுங்களா, பல்லக்க கீழே இறக்கி வைங்களேன்டா. இது உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அந்த மாதிரி கனவு கண்டேன். நீ கனவு கண்டியா? தென்னை மரத்துல இருந்து ஒரு தேங்காய் என் மண்டை மேல விழுந்து என் மண்டை உடைய போகுதா? ஆமா சுவாமி. கொஞ்ச நேரம் பொறுத்து போங்களே. கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்கன்னா விழ போற தேங்காய் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும்ல. அதுக்கப்புறம் உங்க தலை தப்பிச்சிடும். நீ எப்படிடி எனக்கு வந்து வாச்ச? டேய் வாங்கடா. மறுபடியும் என்னடி? உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் ஒரு பெரிய சபதம் எடுத்திருக்கேன். எடுத்துட்டியா? ஆமா சுவாமி. என்ன சபதம் அது? ஒரு மண்டலம் வரைக்கும் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கோவிலுக்கு போய் தோப்பு காரணம் போட்டுட்டு வரணும். போடு. எனக்கு என்ன வந்தது? அது நீங்க தானே பண்ணணும். என்ன பண்ணணும்? தோப்பு காரணம். அப்படியா? என்னது? ஆமா சுவாமி, நான் தான் சபதம் எடுத்துட்டேனே. நீங்க ஒரு மண்டலம் வரைக்கும் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் கோவிலுக்கு போய் 4 மணி நேரம் தோப்பு காரணம் போட்டுட்டு வரணும். ஒருவேளை என் சபதம் நிறைவேறாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? புண்ணு. புண்ணா? புண்ணு சுவாமி, புண்ணு. உங்க உடம்பு பூரா புண்ணு வந்துரும். அப்புறம் குஷ்டரோகத்தால கஷ்டப்படுவீங்க சுவாமி. உங்க கை கால்ல அப்புறம் விளங்காம போயிடும். நடக்க முடியாம தவிழ்ந்துகிட்டே போவீங்க. அப்புறம் கடைசி காலத்துல வாய் கோணலா போய் நாக்கு வெளியில தள்ளிடுவீங்க. போதும் போதும், நிறுத்து. போதும். இதை விட என் உயிர் ஒரேடியா நரகத்துக்கு போறதே மேல். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஹே பிரபு, நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு பலனா இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நாங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா குருஜி? உங்க நேரம் சரியில்லை. எங்க நேரம் சரியில்லை குருஜி, எங்க நேரம் சரியில்லை. முழுசா எதையும் கேட்க மாட்டீங்க, ஆனா கோவம் மட்டும் பத்துக்கிட்டு வந்துடும். எங்க தலையெழுத்து சரியில்லாம போனதுனாலதான் கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பல்லக்க தூக்குங்க. பாத்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க சுவாமி. பாத்து ஜாக்கிரதையா தூக்குங்க. வழக்கத்தை விட அதிகமா எண்ணெய் தேய்ச்சிருக்கீங்க. மண்டை பளபளன்னு மின்னுது. தேங்காய் தலையில விழுந்துடாம ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சாயந்தரம் தோப்புக்காரனை போடுறதுக்கு நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. நான் சொல்றது காதுல விழுந்துச்சுல்ல? மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு சபை நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறதுக்கு விருப்பம் இல்லையா? என்ன வாக்கு? மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு கொடுத்த வாக்க தான் சொல்றேன். அவரோட திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு அவருக்கு நீங்க சிறப்பு ஆலோசகர் பதவியை கொடுத்தீங்க. அதை நீங்க ரொம்ப பெருமையாவும் வழங்குனீங்க. ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி மந்திரியாரே. பண்டிதனை ராமகிருஷ்ணா. மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை இந்த சபையில என்னுடைய விசேஷ ஆலோசகரா நியமிச்சத நான் மறந்தே போயிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராமகிருஷ்ணா. என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில இருந்தே என்னுடைய மனசு ஆழ்ந்த குழப்பத்துல இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி பக்குவமான ஒரு மனுஷன் இந்த சபையில இருக்கிறது பெருமையா இருக்கு. இந்த பதவிக்கு நீ தகுதியானவங்கிறதுல சந்தேகமே இல்லை. இன்னும் தாமதம் எதுக்கு மகாராஜா? கூப்பிடுங்க உங்க விசேஷ ஆலோசகரை, வந்து அவரோட இடத்துல உட்கார சொல்லுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, எந்த இடத்துல உட்காருவாரு? எனக்கு தெரிஞ்ச கிரக யோகத்தின்படி இந்த சபையிலேயே அவருக்கு ஏத்த ஒரு நல்ல ஆசனம் இது. அந்த இருக்கையா? ஆனா ஆச்சாரியாரே, அதுல லக்ஷ்மண் ராம் தானே அமர்ந்திருந்தாரு. இருந்தாருன்னா போயிட்டாரு. எங்க போனாரு? மேல சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. எப்படி? எப்படின்னா அப்படித்தான். தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு. தண்ணி தொண்டைக்குழியில சிக்கி மூச்சு அடைச்சு போய் சேர்ந்துட்டாரு. எங்க? மேல. கிருஷ்ண சுவாமி. ஐயோ, நேரடியா அவரே கிளம்பி வந்துட்டாரு. யாரு? யமதர்மராஜா. இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு கிருஷ்ண சுவாமி. பாவி மனுஷன் கோயில்ல இருந்து வந்துகிட்டு இருந்தாரு.
கோயில் படிக்கட்டுல வாழைப்பழ தோல் இருந்திருக்கு, தெரியாம அதுல காலை வச்சிருக்காரு, அது வழுக்கி விட்டுருக்கு. டமால் அந்த இடத்துல கீழே விழுந்து நெத்தில அடிபட்டு அப்படியே உருண்டு 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 கீழே வந்துட்டார். போய் சேர்ந்துட்டார். எங்க? மேல. யமதர்மனே வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. வாசல் கிட்ட உட்கார்ந்திருந்தப்பவே மேல் ராமா உயிராவது மிஞ்சி இருக்கும். ஆமா, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். குரு தாத்தாச்சாரியரே, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லனாலும் இந்த இருக்க கொஞ்சம் அபசகுணமானதுன்னு உங்களுக்கு தோணல? இல்ல. துரதிருஷ்டவசமா இது வரைக்கும் இதுல உட்கார்ந்தவங்க அவங்க இந்த உலகத்தை விட்டும் நம்மள விட்டும் போய் சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல மகாராஜா, இல்ல. ஒண்ணு ஆகாது. நம்முடைய விகடன் ராமகிருஷ்ணனுக்கு மன்னிச்சிரு. இப்ப இவர் தர்பார்ல விகடன் இல்லையே, இப்போதான் இவரு விசேஷ ஆலோசகர் ஆயிட்டாரு. நம்மளோட விசேஷ ஆலோசகருக்கு இந்த சின்ன சின்ன சாபங்கள் பாவங்கள் இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. இவர் எவ்வளவு பெரிய அறிவாளி, புத்திசாலி, இவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இவர் ஏதாவது ஒரு வழிய பண்ணி அந்த சாபத்தையும் பாவத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. அதனால இவருக்கு இந்த ஆசனம் தான் சரி. அது மட்டும் இல்லாம இவரோட கிரக நட்சத்திரப்படி அதோட பலனை கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தர்பார்லயே இதுதான் சிறந்த ஆசனமா இருக்கும். வேற எதுவும் இவருக்கு ஒத்து வராது. ஆச்சாரியரே, நீங்களே சொல்றீங்கன்னா சரியாதான் இருக்கும். இருந்தாலும் நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட விருப்பத்தையும் கேட்க விரும்புறேன். ராமகிருஷ்ணா, உனக்கு இந்த இருக்கையில உட்கார்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையுமே இல்ல மகாராஜா. ஏன்னா ராஜகுரு எப்போ எனக்காக என்ன செஞ்சாலும் அது கடைசியில நன்மையிலதான் போய் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை நான் இங்க உட்கார்றதுதான் ஆச்சாரியாருக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் இத கண்டிப்பா உங்க ஆசீர்வாதமா நினைச்சு ஏத்துக்கிறேன் ஆச்சாரியாரே. அதுவும் இல்லாம மகாராஜா, நான் கர்மா மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்ம செயலுக்கான பலன் தான் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ நாம எதுக்கு இதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணும் இல்லையா ஆச்சாரியாரே? உன்னோட சிந்தனையை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ராமகிருஷ்ணா. இன்னையில இருந்து இந்த பதவியும் இந்த இருக்கையும் உனக்கு சொந்தமானது. இந்த பதவிக்கு நீ பெருமையை சேர்ப்பங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த சுயநலமும் இல்லாம நேர்மையோடையும் நல்லெண்ணத்தோடையும் இந்த பதவிக்கு பெருமை சேர்க்கணும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, வந்து உன்னுடைய இருக்கையில உட்காரு. உட்காருங்க. சபை நிர்வாகத்தை இப்ப தொடங்கலாம். சபை நிர்வாகங்கள்ல முதலாவதா ஒப்பந்ததாரர் ஷாமராவ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒப்பந்ததாரர் ஷாமராவ் கிட்ட மேற்கு திரவம் வழியா கிழக்குல அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதி வரைக்கும் ஒரு சாலையை அமைக்கிற பணியை ஒப்படைச்சிருந்தோம். ஆனா அந்த சாலையை உருவாக்குறதுல அவருக்கு சில தடங்கல்கள் இருக்கு. அது விஷயமா ஷாமராவ் உங்ககிட்ட எதையோ பேசணும்னு சொல்லி வந்திருக்காரு மகாராஜா. நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவரை நாம... நிச்சயமா அனுமதி உண்டு, அவரை வர சொல்லுங்க. மகாராஜா வாழ்க. ஒப்பந்ததாரர் ஷாமராவ், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாராஜா, விஷயம் என்னன்னா அதை எப்படி சொல்றது? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இந்த சாலையை உருவாக்குன வரைபடத்தை எந்த நபர் தயாரிச்சாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் மகாராஜா. இதுல என்ன சந்தேகம்? எங்க அரசு வாஸ்து பண்டிதர் தான். ஏன்? ஒருவேளை இந்த வரைபடத்தை வச்சு நாம சாலையை அமைச்சோம்னா
அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும் மந்திரியாரே. மகாராஜா, இந்த சாலையை உருவாக்குறதுல சில தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நாம இடிச்சாதான் இது சாத்தியமாகும். அப்படின்னா முதல்ல அந்த தடையா இருக்கிற சின்ன சின்ன கட்டடங்களை இடிச்சிருங்க. மகாராஜா ஆணையிட்டு இருக்காருன்னா நிச்சயமா யோசிச்சுதான் ஆணையிட்டு இருப்பாரு. ராஜ்யத்தோட நல்லதுக்காகவும் மக்களோட உயர்வுக்காகவும் தானே இந்த வழிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. பரவாயில்ல, இடிச்சிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது செய்யறது ரொம்ப கஷ்டம் மகாராஜா. ஏன் அதுல என்ன கஷ்டம்? சாலை அமைக்கும் போது குறுக்க இருக்கிற கட்டிடங்களை இடிக்கிறது அது முடியாத காரியம் மகாராஜா. என்னது? அது ஒண்ணு இல்ல. கிராமத்து விவசாய நிலம், வீடுகள், ஆறு, மலை, அப்புறம் ஒரு பெரிய வீடு குறுக்க இருக்கு. யாரோடது? மகாராஜா கனிமணி வீட்டை இடிக்கிறத பத்தி பேசுறாரு. அவங்களோடது இல்ல ராஜகுரு, உங்களோடது. அப்படியா? என்னது? ஆமா ராஜகுரு. சந்தோஷப்பட்டுக்க மணி. கடைசியா அந்த கடவுள் உன்னுடைய வேண்டுதலை கேட்டுட்டா. கிழவை இப்ப வீதிக்கு வந்துட்டா. வீடும் போச்சு, வாசலும் போச்சு. மகாராஜா, அந்த வீடு உங்க பாட்ட முப்பாட்டன் என் பாட்ட முப்பாட்டனுக்கு கொடுத்தது. பல வருஷங்களா அந்த வீட்டுல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது வீடு இல்ல, ஒரு கோயில் மாதிரி. குருதேவா, எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. உங்க வீடு இல்லாம போச்சுன்னா அதுல என்ன இருக்கு? இந்த அரண்மனை இருக்கு, அதுவும் உங்களுடையது தானே. நீங்க கொஞ்ச நாளைக்கு தாராளமா இந்த அரண்மனையிலேயே தங்கலாம். விருந்தாளியா இருந்துட்டு போங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு புதுசா உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்துறேன். இவரோட வீடு மட்டும் பிரச்சனை இல்ல மகாராஜா. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எது குறுக்க வந்தாலும் அதை இடிச்சு தள்ளிட்டு போங்க மகாராஜா. அதுல உங்களோட அரண்மனையும் வருது. என்ன? ஆமா மகாராஜா. நாம அந்த சாலையை உருவாக்கணும்னா விவசாய நிலம், அப்புறம் கிராமத்து வீடுகள், ஆறு, மலை, ராஜகுரு வீட்டையும் சேர்த்து உங்க அரண்மனையும் இடிக்க வேண்டியது வரும். ஒப்பந்ததாரர் ஷாம்ராவ், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சாலையோட வரைபடத்தை உருவாக்குனது வேற யாரும் இல்ல, எங்க சமஸ்தானத்தோட மூத்த பண்டிதர். அது மட்டும் இல்லாம எதையும் கச்சிதமா கணிக்கக்கூடிய அனுபவசாலி. அதை மறந்துடாதீங்க. இந்த வரைபடத்தை நானே நேரடியா நல்லபடியா பரிசீலிச்சு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கான ஒப்புதலை கொடுத்திருக்கேன். மகாராஜா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அப்புறம் உங்க விருப்பம். மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு முறை அந்த வரைபடத்தை பாத்துக்கிட்டுமா? மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா நான் சிரிச்சதுக்கான காரணம் தெரிஞ்சா உங்களாலையும் கண்டிப்பா சிரிப்பை அடக்கிக்கவே முடியாது. அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆர்வமா இருக்கேன் ராமகிருஷ்ணா. வரைபடத்தை இவரு தலைகீழா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு மகாராஜா. அப்ப எல்லாமே தலைகீழா தானே இருக்கும். ஐயா ஒப்பந்ததாரரே, இந்த வரைபடத்தை இப்படி இல்ல, இப்படி வச்சுதான் பார்க்கணும். சாலைக்கான வழிய இந்த நேர்கோட்ல தான் நீங்க உருவாக்கணும், எதிர் திசையில இல்ல. ஒரு விஷயத்தை தப்பா பார்த்தோம்னா கடைசியில தப்பா தானே முடியும் மகாராஜா. முட்டாள்தனத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இந்த அரண்மனையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? எந்த பக்கம் பார்த்தாலும் மூடர்களும் அறிவில்லாதவங்களும் தான் என் கண்களுக்கு தென்படுறாங்க. இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன நினைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? ராஜா கிருஷ்ணதேவராயரோட வாளின் கூர்மைய பார்த்து எதிரிகள் பயந்து ஓடுவாங்க. ஆனா அவரு மூடர்களின் மகாராஜான்னு சொல்லுவாங்க, அறிவில்லாதவங்களோட சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்ம சாம்ராஜ்யத்தை பார்த்து ஏளனமா சிரிப்பாங்க. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். இந்த மூடனை உடனடியா இழுத்துட்டு போய் சிறையில அடைச்சு வைங்க. மகாராஜா, தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. குருதேவா, சொல்லுங்க மகாராஜா. ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். இந்த முட்டாள்களை நாம என்ன பண்றது? உபாயம் இருக்கு மகாராஜா, அத நீங்க விரும்புனீங்கன்னா சொல்றேன். அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க குருதேவா. மகாராஜா,
நம்ம ராஜ்யத்துல 20 மிகப்பெரிய முட்டாள்களை தேடணும். முட்டாள்கள்லயே வடிகட்டின முட்டாளா இருக்கணும். அவங்கள தேடி இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் நடு சபையில வச்சு 100 சவுக்கடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்கள சிறையில அடைச்சிடணும். என்ன இப்படி ஒரு யோசனை கொடுக்கறீங்க? ஒருத்தன் முட்டாளா இருக்கிறது அவனோட தப்பு கிடையாது. தப்பே செய்யாதவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறது நியாயமே கிடையாது மகாராஜா. இங்க பாரு, இந்த தர்பாரோட விதிமுறைகளை நீ அவமதிக்கிற ராமகிருஷ்ணா. எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுறதுக்கு இங்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. உன் வேலை என்ன? ஆலோசனை கொடுக்கிறது. அது எப்போ? உன்கிட்ட கேக்குறப்போ. இது ஒரு தீவிர பிரச்சனை மகாராஜா. இதுக்கு நடுவுல பேசுறதுக்கு நீ சின்ன பையன், அனுபவம் இல்லாதவன், அறியா பிள்ளை. உன் பதவியோட எல்லையை தாண்டாத ராமகிருஷ்ணா. இதுக்கப்புறம் எப்போது எனக்கும் மகாராஜாவுக்கும் நடுவுல பேசுன, உன்னையும் முட்டாள்கள் பட்டியல்ல சேர்க்க வேண்டியிருக்கும். அவங்களோட சேர்த்து உனக்கும் தண்டனை வழங்கப்படும். குருதேவா, நீங்க சொல்ல வந்ததை முழுசா சொல்லுங்க. மகாராஜா, இந்த மாதிரி முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கச்சிதமான தகவல் போய் சேரும். விஜயநகரத்துல முட்டாளா தெரியறது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு தெரிஞ்சுப்பாங்க. இதை என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற இந்த தண்டனைய மக்கள் என்னைக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வருங்காலத்துல யாருமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ண துணிய மாட்டாங்க மகாராஜா. தண்டனைய பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம் குருதேவா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்துல இருக்கிற அடிமுட்டாள்களை நான் பார்க்க விரும்புறேன். அவங்கள யார் கூட்டிட்டு வர்றதுன்னு தான் இப்ப கேள்வி. யார் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவா இந்த முட்டாள்களை? இவன் தான். இவன் தான். இவன் தான் மகாராஜா. இதோ நிக்கிறானே, முட்டாள்களை பத்தி பெருசா கவலைப்படுறவன். நம்மளோட விசேஷ ஆலோசகர் திருவாளர் பண்டிதர் ராமகிருஷ்ணன். இவர் அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரு. இவர் முட்டாள்களை கூட்டிட்டு வருவாரு. ராமனா? மகாராஜா. ஆமா, ராமன், ராமகிருஷ்ணன். ஏன்னா முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலியானவர் தேவை இல்லையா? இந்த காரியத்தை செய்ய இவரை விட புத்திசாலி வேற யாரு இருக்காங்க? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தர்பார்லயே இந்த வேலையை செய்யறதுக்கு தகுதியானவர் யாராவது ஒருத்தர் இருக்கார்னா அது பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். வேற யாராலையும் பண்ண முடியாது. இந்த பொறுப்பை இவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க மகாராஜா. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, 20 முட்டாள்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவல்ல? முடியாதா? சரி, 15 பேரு? அதுவும் முடியாதா? சரி, 10? சரி, 8 பேரையாவது கூட்டிட்டு வர முடியுமா? இது போதும் மகாராஜா. இவரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு. ஆனா மகாராஜா, நான் பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா. இதுக்கு நான் தான் சரியான ஆளுன்னு நம்ம ஆச்சாரியாரே என்கிட்ட சொல்லும் போது நான் எப்படி மறுக்க முடியும்? ஒரு பிரச்சனையும் இல்ல மகாராஜா. அற்புதம். அப்ப முடிவாயிடுச்சு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் நமக்காக 8 முட்டாள்களை தேடி கொண்டு வர போறாரு. அதுவும் 7 நாட்களுக்குள்ள. சரி மகாராஜா. கொஞ்ச நேரம் பொறுத்து போனீங்கன்னா விழ போற தேங்க கொஞ்சம் முன்னாடியே விழுந்துரும்ல. அதுக்கப்புறம் உங்க தலை தப்பிச்சிடும். பண்டித ராமகிருஷ்ணா,
வடிகட்டின முட்டாள்களை இன்னிலிருந்து தேட ஆரம்பிச்சிருங்க. யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்களோட என்னோட மகாராஜாவோட யார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு முட்டாளாவது உங்க கண்ணுல பட்டாங்கன்னா அவங்கள அப்படியே பிடிச்சிருங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, பாரபட்சம் பார்க்காதீங்க. இன்னொன்னு, ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடையும் பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். நான் உங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்ல 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 இல்ல, நீங்க எதுக்கும் சங்கடப்படாதீங்க. கூட 7 பேர் ஓடுறாங்க, ஆனா பரிசு மட்டும் ஒருத்தருக்கு தான். ஆனா ஒருத்தருக்கு தான் பரிசுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 7 பேர் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன மகாராஜா, நான் சொன்னது சரிதானே? உண்மைதான். ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா. சரி, அப்ப நீ கிளம்பு ராமகிருஷ்ணா. போய் உடனே உன்னுடைய வேலையை ஆரம்பி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 8 முட்டாள்களை கூட்டிட்டு வந்து சேரு. கண்டிப்பா மகாராஜா. இது என்ன கொடுமை ராமா? புது பதவியோட புது பிரச்சனையா? பிரச்சனை தான் பட்டு. பதவி கிடைச்சிருக்கேன்னு கொண்டாடலாம்னு வந்தா கடைசியில இங்க எல்லாமே திண்டாட்டமா போச்சே. ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார கூடாதுன்னு அந்த ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிட்டான் போல இருக்கு.